ப்ரோ இப்ப என்ன கொஸ்டின்னா, ஒரு டேஞ்சரான வந்து சோன் வருது, கஷ்டமான சூழ்நிலை வருது, அந்த இடத்துல வந்து உங்க ஃப்ரெண்டு, உங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் இருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து நீங்க யார ஃபர்ஸ்ட் காப்பாத்துவீங்க? உங்க நேம்? என் பேர் முத்தரசு. நம்ம யாரை காப்பாத்தி, நம்ம பெத்தவங்க தானே காப்பாத்து, எங்க அம்மா அப்பா தான் நான் காப்பாத்தி போத. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு நாள் அடிச்சுக்கலாம், அம்மா அப்பா தானே முக்கியம். அதனால நான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பா தான் காப்பாத்தேன். மத்தவங்க யாரும் அம்மா அப்பாவை அடிக்க வேணா பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். சோ நீங்க வந்து அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து காப்பாத்தீங்க. அம்மா ஃபர்ஸ்ட் காப்பாத்தேன். அப்ப கூடவே எத்தனை வருஷம் சுத்தின ஃப்ரெண்ட் எல்லாம்? ரெண்டு எவ்வளவு அடியாண்டு போறேன் ப்ரோ. நம்மளுக்கு அவனும் வந்து அடிப்பான் ப்ரோ, அதெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு அடிச்சுக்கலாம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸுக்குல ஃபர்ஸ்ட் நான் லேடிஸ் மேல அடிக்க கூடாது, அவ்வளவுதான் ப்ரோ. லேடிஸ் தான் ப்ரோ பாத்துக்கணும் போத. நீங்க வந்து யாரை காப்பாத்தீங்க? உங்க நேம் சொல்லுங்க. என் பேரு சிங்குபாண்டி ப்ரோ. நானும் அம்மா அம்மாவை தான் காப்பாத்தேன். எதனால அம்மா அப்பா காப்பாத்துறீங்க? இத்தனை வருஷமா பெத்து அவங்க தான் நம்மளை வளர்த்தாங்க, அதனால நம்ம அம்மா அப்பாவை தான் காப்பாத்தினோம். ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் தான். சரி ப்ரோ, நீங்க வந்து யாரை ஃபர்ஸ்ட் காப்பாத்தீங்க? உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் வீரா ப்ரோ. எல்லாரும் மாதிரியும் தான் ப்ரோ, அம்மா அப்பா தானே ப்ரோ முக்கியம். ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை வருஷம் கூட இருக்காங்களா, என்னதான் அம்மா அப்பா பாசமா இருந்தாலுமே, எதனால நீங்க வந்து அம்மா அப்பா தான் காப்பாத்துறீங்க? ஏன் ப்ரோ, உயிர் கொடுத்துட்டாங்க, 18 வருஷம் நம்ம வளர்த்துட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும்ல. கொடுக்கணும், அவங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கடுத்து மத்த எல்லாம் வரணும். ப்ரோ அப்ப நீங்க வந்து அம்மா அப்பா தான் வச்சு காப்பாத்துங்க. நான் கண்டிப்பா எனக்கு இன்னொரு சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் தான் காப்பாத்துவேன். அம்மா அப்பா அதுக்காக அவனை நட்டாத்துல விட்டுட்டு போக முடியுமா? பாவம், 4 மாசமா கூடயே தெரியான், அவனை எப்படி நட்டாத்துல விட்டு போறது? ஓகே தான். ஓகே, ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி ப்ரோ விட்டு போக முடியும்? அதெல்லாம் விட்டு போக மாட்டான். சோ ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் காப்பாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா காப்பாத்தணும், அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து. காப்பாத்துக்கல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா காப்பாத்து அதெல்லாம் இருக்காது. அப்ப நம்மளே ஏதாச்சும் பண்ணிட வேண்டியது. எதாவது நீங்களே பண்ணி விட்டுறீங்களா? ஆமா, அப்புறம் பண்றது காப்பாத்திக்கலாம் ப்ரோ. இதுல என்ன ப்ரோ இருக்கு? அதெல்லாம் இவன் எப்படியாவது உள்ள இருந்து வெளியே வந்துடுயா. அதனால எங்க அம்மா போய் முன்னாடி காப்பாத்தி